சுவாமி, உம்முடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவரே, கர்த்தர் எங்களுக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை சுமந்தவனாய் உம்முடைய ஆலயத்தில் சென்று உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்ற நிலையிலே என் ஆத்துமா உமது சாட்சிகளை காக்கும். அவைகளை நான் மிகவும் அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொல்கிற சங்கீத வார்த்தைகளைப் போல கடவுளை ஒரு புதிய பிறந்த நாளை அனுசரிக்கிற மக்களுக்காக, பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நான் உங்களை நீடித்த நாட்களால் திருப்தி ஆக்கி என் ரட்சிப்பை நான் உங்களுக்கு வழங்குவேன் என்ற வார்த்தையின்படியும் புதிய தம்பதிகளாக வந்திருக்கின்ற அன்பு சகோதரர் எசேக்கியேல், திருமதி எசேக்கியேலுக்காக ஸ்தோத்திரிக்கின்றோம். என் தேவன்தாமே கடந்த வாரங்களில் இல்லற வாழ்க்கையை அமைத்துக் கொடுத்த என் தேவன், கடவுள் நினைத்ததை மனிதன் பிரியாதற்கு கடவுள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்முடைய வருகையின் காலம் மட்டும் மரண பரியந்தம் அவர்களை நித்தியத்திற்குள்ளாக சத்தியத்திலே வழிநடத்த உடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். அதுபோல சுகவீனமாக இருந்த மக்களை சுகம் கொடுத்து ஆலயத்திற்குள்ளாக அழைத்து வந்திருக்கின்ற உடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். சுகவீனமாக இருக்கின்ற மக்களுக்காக உடைய நன்றி சொல்கிறோம். வர தடைப்பட்ட மக்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இறைவனே, இந்த ஆலயத்திலிருந்து ஏறெடுக்கிற அனைத்து செபங்களுக்கும் அன்றாட்டுகளுக்கும் உடைய திருச்செவிகள் திறந்திருக்கும்படியாக உடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை அனுப்பி அவர்களை சுகமாக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். உமது நீதி நியாயங்களின் நிமித்தமாக நான் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கின்றேன் என்ற சத்தியத்தின்படி எங்களை துதிக்கும்படியாக ஏவுகின்றவரே, உடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை கைக்கொண்டு வாழும்படியாய் செய்கிறவரே, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கின்றோம். தொடர்ந்து மக்களையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. துதியும் கனமும் மகிமையும் மாற்றமையும் புகழும் உமக்கே உண்டாகட்டும். இறைமகனாம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். நாம் அனைவரும் சேர்ந்து இந்த அன்பு மக்களோடு நாம் ஆண்டவருக்கு நன்றிகளை நாம் ஏறெடுப்போமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவரது பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடும் உங்களுடைய வாழ்க்கையோடும் நீங்கள் வேண்டிக் கொண்ட விண்ணப்பத்தின்படியும் இருந்து ஆண்டவர் என்றென்றும் உங்களை பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு உங்களை வழிநடத்தி காத்து அருள் செய்வதாக. ஆமீன். கர்த்தரின் திருப்பெயருக்கு மகிமை உண்டாக. ஞான பாடல்கள் புத்தகத்தில் 173ஆம் ஞானப்பாட்டை பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 173. அப்பொழுது காணிக்கை சேகரிக்கப்படும். இவ்வேளைக்காக பலியான என் இயேசுனது தயை நான் என்றும் நிற்கத்தக்கதான உறுதியான கண்மலை. விண்மண் ஒழிந்தும் இதுவே அசைவில்லாமல் நிற்குமே.
ஜெபிப்போம். சகல நன்மைகளுக்கும் ஊற்றும் உறைவிடமாக இருக்கும் அன்பின் ஆண்டவரே, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட உங்களுடைய பிள்ளைகள் நீர் எங்களுக்காக செய்த பல ஏராளமான நன்மையிலிருந்து ஒரு பாகத்தை மீண்டுமாக உமக்கு நன்றி செலுத்துவதற்காக அர்ப்பணித்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் தோப்பனே. ஏராளமான உம்முடைய அடியார்கள் தங்களுடைய மனதில் எவ்வளவோ பொருத்தனைகளுக்காக இந்த காணிக்கையை செலுத்தியிருக்கலாம் தோப்பனே. இன்னுமாக ஏராளமான அடியார்கள் தங்களுடைய வாழ்க்கையில் உமக்கு நீர் செய்த நன்மை, குறிப்பிட்ட நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி இந்த காணிக்கைகளை செலுத்தியிருக்கலாம். வந்திருக்கும் பிள்ளைகள் அவர்களுடைய நோக்கத்தை அறிவீர் தோப்பனே. ஆராய்ந்து அந்தந்த பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து ஒரு விசை கூட மீண்டும் மீண்டுமாக உம்மை பாடி துதிக்கவும் உம்மை வணங்கவும் உமக்காக அனைத்து தங்கள் இருதயத்தை படைப்பதோடு காணிக்கைகளை படைக்கவும் கிருபையும் சமாதானத்தை எடுத்துக்கொள்கிறோம். ஆசீர்வாதத்தோடு அனுப்பும் இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து அப்பா மூலம் கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே, ஆமீன். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் உயிர்த்தெழுந்த நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே திருத்துவ பண்டிகைக்கு பின்வருகின்ற 22ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய அருளுரை பகுதியை நான் எடுத்துக்கொள்ளாமல் வருகின்ற வாரத்திலே கொண்டாடுகின்ற ஹார்வெஸ்ட் பண்டிகையினுடைய இந்த ப்ரெப்பரேட்டரி ஹார்வெஸ்ட் அறுவடை ஆயத்த பண்டிகைக்குரிய நற்செய்தி அந்த பகுதிக்குரிய திருமறை பகுதி எடுத்து உங்களோடு கூட கர்த்தருடைய செய்தி வழங்கும்படியாக நான் இருக்கின்றேன். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9, 10 ஆகிய திருவசனங்களில் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. The first fruits of all your crops to honor to the Lord. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் என்ற சத்தியத்தின்படி வருகின்ற வாரத்தில் கொண்டாடுகின்ற அறுவடை பண்டிகைக்கு ஆயத்தமாக த ப்ரெப்பரேட்டரி என்று சொல்லுகின்ற ஆயத்த பண்டிகையாக இந்த கர்த்தருடைய செய்தி வழங்கும்படியாக நான் இருக்கிறேன். ஆவியானவர் என்னோடு இடைப்படுவாராக. நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஆவியானவர் என்ற பாடலை பாடி அவருடைய கருத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, எண்ணில் பொங்கி பொங்கி வாம். ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, மனதியே எண்ணில் பொங்கி பொங்கி வாம். நேசகத்தரே ஆசீர்வதியோ என் நேசகத்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே இந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. அன்பின் ஆண்டவரே,
உடைய திரு வார்த்தைகளை சொல்வதற்கு ஒரு நேரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் சாமி. அடியனின் மூலமாக ஒரு புனிதமான வார்த்தைகளை வருவதற்கு கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை விட்டு நான் விலக முடியாதப்பா. இந்த காலை வேளையில் கூட உம்முடைய வார்த்தைகளை சொல்வதற்கு என்னை பரிசுத்தப்படுத்தவும், உம்முடைய திரு ரத்தத்தால் என்னை கழுவி என்னை சுத்திகரிக்கவும் ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் நாவின் சொற்களும் உமக்கு ஏற்புடையதாக இருக்கவும், இங்கு அமர்ந்திருக்கின்ற மக்களுடைய உள்ளங்களிலே உம்முடைய பிரசன்னம் நிறைந்து காணப்படவும், ஒருமுக ஆவியோடு நீர் எங்களை பயன்படுத்த இந்த கூடாரத்திலே உம்முடைய தெய்வீக ஆவி பிரசன்னம் நிறைந்து காணப்பட அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உமது அருட்பாதம் அணிந்து வேண்டுகிறோம். பரிசுத்தமும் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். அன்பு நிறைந்த திருச்சபை மக்களே, இந்த ஆலய நேரத்தில் ஒரு போதகர் தனது அருளுரையிலே கர்த்தருக்கு கொடுப்பதை பற்றி அவர் பேசிக்கொண்டே இருந்தார். ஈகை ஆண்டவருக்கு நாம் எப்படி கொடுக்கணும் என்று சொல்லி அவர் பேசிக்கொண்டே இருந்தார், போதித்து கொண்டே இருந்தார். அதை கேட்டுக்கொண்டிருந்த சபை மக்களில் ஒருவர் எழுந்து வெளியே போயிட்டார், தன் வீட்டுக்கு போயிட்டார். அன்று இரவிலே ஒரு கனவிலே அந்த இரவிலே ஒரு தூதன் தோன்றுகிறார். கர்த்தருடைய தூதன் தோன்றி அந்த விசுவாசியை பார்த்து கேட்கிறார், நீங்கள் ஏன் ஆலயத்துக்கு போனீங்க? சந்தோஷம், ஆலயத்தினுடைய பாதியிலே எழுந்து போய்விட்டீர்களே என்று கேட்டார். அந்த தூதன் கேட்டார். அப்பொழுது அந்த அருமையான மனிதன் பதில் சொன்னான், போதகர் எப்பொழுது பார்த்தாலும் கொடுப்பதை பற்றியே சொல்லிக் கொண்டிருக்கிறார். காணிக்கை கொடுங்க, காணிக்கை கொடுங்க, இதை பற்றியே போதித்து கொண்டிருக்கிறார். அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ஐயா, அதனால நான் வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்பொழுது தேவதூதன் அந்த மனிதனை பார்த்து இப்படியாக பதில் சொன்னார், நீங்கள் சொல்வது நியாயம்தான், உங்களுக்கு ஏன் இந்த சிரமம்? கர்த்தருக்கு கொடுக்கறதை நிறுத்திடுங்க அப்படின்னு சொன்னார். கர்த்தருக்கு கொடுப்பதை நிறுத்தி விடுங்க. சந்தோஷம் தானே? எப்போ பார்த்தாலும் சர்ச்சில் கத்திட்டு இல்லை, கொடுங்க 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 கொடுங்க, எத்தனை தான் கொடுக்கறது? ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? அப்போ அந்த அருமையான மனுஷன் அந்த தூதர் சொன்ன நிறுத்திடுங்க. அப்போ அந்த மனிதனுக்கு ஒரே மகிழ்ச்சி, கடவுளுடைய தூதனை சொல்லிட்டாரு, நிறுத்திடலாமே, சந்தோஷம். அப்போ அந்த அருமையான விசுவாசி கேட்டாராம் அந்த கர்த்தருடைய தூதனை பார்த்து, நான் எப்பங்க அதை நிறுத்துறது? கடவுளுக்கு கொடுப்பது எப்பொழுதிலிருந்து நான் நிறுத்தி கொள்ளலாம் என்று சொல்லி கேட்டான். அப்பொழுது தேவதூதன் அந்த மனிதனை பார்த்து பதில் சொன்னாராம், கடவுள் உங்களுக்கு கொடுப்பதை எப்போது நிறுத்தி விடுகிறாரோ, கடவுள் எப்பொழுது உங்களுக்கு கொடுப்பதை நிறுத்தி விடுகிறாரோ அப்பொழுது நீங்களும் கொடுப்பதை நிறுத்தி விடுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தர் எப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில கொடுப்பதை நிறுத்தி விட்டான், எனக்கு ஒன்றும் கிடைக்கல, நான் வறுமையில் இருக்கிறேன், கஷ்டத்தில் இருக்கிறேன், கர்த்தர் என்னை கண்டுகொள்ளல, கர்த்தர் என்னை பார்க்கல, ஆண்டவர் என்னை நேசிக்கல என்று சொல்லி எப்பொழுது நீங்கள் நினைக்கின்றீர்களோ அப்பொழுது உங்களுடைய காணிக்கைகளை நிறுத்தி விடுங்கள். சரிதாங்க? அப்படி இல்லைன்னா, என் வாழ்க்கையில் கர்த்தர் 3 வேளை சாப்பாடு கொடுக்குறாரு, வீடு கொடுத்துருக்கிறாரு, மகிழ்ச்சியாக இருக்கேன், கணவன் மனைவியோடு வாழ்கிறேன், எனக்கு வெஹிக்கிள் கார் கொடுத்துருக்காரு, 2 வீலர் கொடுத்துருக்கிறாரு, இப்படி அநேக காரியங்கள் கொடுத்துட்டே இருக்கிறாரு. கடந்த 1ஆம் தேதி சம்பளம் வர வாங்கிட்டேன், எல்லாமே கொடுத்துருக்காரு. இப்போ கூட சாப்பிட்டுட்டு தான் வந்திருக்கேன், நீ போகும்பொழுது அந்த இதெல்லாம் வாங்கிட்டு போவேன், இத்தனையும் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. இத்தனையெல்லாம் செஞ்ச பின்னாலே நான் கடவுளுக்கு ஏன் கொடுக்கணும்னு கேட்டால் என்ன சொல்லட்டும்? வேதம் அதைத்தான் சொல்லுகிறது, சந்தோஷமாக கொடுங்க, சந்தோஷமாக கொடுங்க என்று சொல்லி ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அன்பையும் ஈவையும் கொடுப்பதையும் தடுக்கவே முடியாது. அவர் கொடுக்கின்றவராகவே இருக்கிறார், அவர் கொடுக்கின்றவராகவே இருக்கிறார். என்னுடைய கரங்கள் உங்களை ஆசீர்வதிக்க முடியாதபடிக்கு என் கரங்கள் குறுகி போகவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்களை ஆசீர்வதிக்க முடியாதபடிக்கு என்னுடைய கரங்கள் ஒரு நாளும் முடக்கவில்லை. என்னுடைய கரங்கள் எப்பொழுதும் திறந்தவைகளாக ஆசீர்வதிக்கின்ற கரங்களாக அது இருக்கிறது. ஆசீர்வாதத்தின் கரங்களாக, ஈகையுள்ள ஒரு கரங்களாக, கொடுக்கின்ற கரங்களாக அது இருக்கின்றது. இந்த நாளில் அந்த கொடுத்தலை பற்றி, அந்த அறுவடை பற்றிய பண்டிகையை பற்றி 3 தலைப்புகளை நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். முதலாவது, கடவுளுக்கு ஏன் கொடுக்க வேண்டும்? Why should we give to God? Why should we give to God?
கடவுளுக்கு நான் ஏன் கொடுக்கணும்? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, கடவுளுக்கு எதற்காக நான் கொடுக்கணும்? ஃபார் வாட் ஷுட் வி கிவ் டு காட்? எதற்காக நான் கொடுக்கணும்? இரண்டாவது கேள்வி. மூன்றாவது, கடவுளுக்கு எப்படி நான் கொடுக்கணும்? கடவுளுக்கு எப்படி நான் கொடுக்க வேண்டும்? ஹவு ஷுட் வி கிவ் டு காட்? ஏன், எப்படி, எதற்காக? ஏன் கொடுக்கணும்? எதற்காக கொடுக்கணும்? எப்படி கொடுக்கணும்? இதுதான் அந்த அறுவடை ப்ரிப்பரேட்டரி செய்தியாக நான் உங்களோடு வழங்குகிறேன். ஏன் கொடுக்கணும்? கடவுளுக்கும் நமக்கு என்ன உறவையா? நம்ம சொல்கிறோம், நான் ஏன் அவனுக்கு கொடுக்கணும்? அவன் என்ன சொந்தமா, மாமனா, மச்சானா, என் ரத்த உறவா, என் ரத்த சம்மதமா என்ற கேள்வியை நம்ம எழுப்புறோம் இல்லைங்களா? ஏன் நான் கொடுக்கணும்? நான் ஏன் கொடுக்கணும்? ஏன் என்னை வற்புறுத்துறீங்க? என்னை ஏன் பலவந்தப்படுத்துறீங்க? நான் ஏன் கொடுக்கணும் சொல்லுங்க. அந்த இறைவனுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு கேட்கலாம் இல்லைங்களா? ஏன் நான் கொடுக்கணும்? வேதம் அழகாய் சொல்லுகிறது. உபாகமம் வசனங்கள் அடிப்படையில் நான் போறேன், நம்ம எளிமையா போறேன். உபாகமம் 32வது அதிகாரம் 8வது திருவசனத்திலே, உன்னை ஜனிப்பித்த கண்மலையாகிய கடவுள், உன்னை ஈன்றெடுத்தவர், உன்னை பெற்றவர். அதுதான் என் தேவனாகிய கடவுள் என் தாயின் கருவில் உருவாவதற்கு காரணகர்த்தராக இருந்தவர். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. எரேமியா 1வது அதிகாரம் 5வது திருவசனத்திலே, நான் உன் தாயின் வயிற்றில் உருவாக முன்னே அறிந்தேன். ஐ நோ அபவுட் இன் வோம். உன்னுடைய எல்லா விதமான காரியங்களையும் என் தேவனாகிய கர்த்தர் கருவில் உருவாக முன்னே நான் உன்னை அறிந்து வைத்திருக்கிறபடியினாலே உனக்கு எனக்கு சம்பந்தம் இருக்கையா? உனக்கு எனக்கு அந்த ரத்த உறவு இருக்கையா? நான் உன் தாயின் வயிற்றில் உருவாக முன்னே நான் உன்னை அறிந்தேன். பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு பேர் வைக்கலாம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். அன்பு மகளே, அன்பு மகனே, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். சீயோன் குமாரத்தியே, என் மக்களே, என் மகளே, என் மகனே என்று சொல்லி நான் உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். இந்த கற்பத்திலே நான் உருவாகிற பொழுது நான் கலைந்து விடாதபடிக்கு என் தேவனாகிய கடவுள் என்னை காப்பாற்றினார். கற்பத்திலே என்னை என் தாயின் வயிற்றிலே நான் உருவாவதற்கு காரணமாக இருந்த கர்த்தர் என்னை அழிந்து அபாஷன் ஆகாதபடிக்கு என் தாயின் வயிற்றில் தங்கியிருக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். சங்கீதம் 119:13வது திருவசனத்திலே, என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் கருவிலே என் தாயின் வயிற்றில் உருவான பொழுது அபாஷன் ஆகலை, அது கலைந்து போகலை, அது உருக்குலைந்து போகலை. ஒரு மனிதனாக பிறப்பதற்கு, ஒரு மனுஷியாக பிறப்பதற்கு இந்த உலகத்தில் என் தேவனாக கர்த்தரை கண்ணோக்கினார். என் பிரசவத்திலே நானும் பிழைத்தேன், என் தாயும் பிழைத்தாள். கருவிலே சுமந்து என் தாயும் பிழைத்தால் நானும் பிழைத்தேன். வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 66வது அதிகாரம் 9வது திருவசனத்திலே, பிரசவிக்க பண்ணுகிற கர்த்தர், பிரசவத்தை தடுப்பேனோ? என் தாயும் பிழைத்தால் நானும் பிழைத்தேன். ஆகவே இந்த நாளிலே ஒரு ஆயனாக உங்கள் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறேன். ஒருவேளை என் தாய் என்னை சுமந்து என்னை நடக்க பழக்கி இருக்கலாம். மேலாக என் இறைவனாகிய கர்த்தர் என் படைத்தவர் யெகோவா என்ற தெய்வம். ஓசியா 11வது அதிகாரம் 3வது திருவசனத்திலே, நான் எப்பிராயீமை, இஸ்ரவேலை நான் கரம் பிடித்து நடக்க பழக்கினேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கருவில் உருவான நாள் முதல் கொண்டு என் தேவனாகிய கடவுள் அந்த கருவிலே உங்களை வளர்த்து ஆளாக்கி இந்த உலகத்தை பிறக்கச் செய்து உங்களுக்கு நடக்க பழக்கி கொடுத்தார். நட வேண்டிய அவசியம் இல்லை. என் தேவனாகிய ஆண்டவர் யெகோவா என்னும் தேவன் உங்களை நடக்க பழக்கினார். மட்டுமா? ஓசியா 11:4 ஃபீட் த சில்ட்ரன், ஃபீடிங். என் தாய் தான் எனக்கு பால் கொடுக்க முடியுமா? என் ஆண்டவரும் என்னை பாலூட்டி வளர்த்தார். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பட்சமாய் சாய்ந்து நான் அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். ஃபீடிங், ஃபீடிங். அமல் ஸ்ப்ரே கிடையாது, சர்லாக் அல்ல. என் தேவனாகிய கர்த்தர் என்னுடைய வாழ்விலே அவருடைய தாய்ப்பாலை என் தேவனாகிய கர்த்தர் அவருடைய வாழ்வதற்காக அவருக்கு மன்னா என்கின்ற பாலை கொடுத்து என்னை வளர்த்திருக்கிறார். ஆகவே தான் நான் அவருக்கு நான் கொடுக்கணும். ஆகவே தான் அவரை நான் வணங்கணும். ஆகவே தான் அவருக்கு நான் பயப்படணும். ஆகவே தான் அவருக்கு என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நான் அவருக்கு படைக்கும்படியாக நான் இருக்கிறேன். ஏசாயா 66:12 நான் உங்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். அந்த பகுதியை வாசிக்கும் பொழுது, நான் உங்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன்.
இடுப்பில் வைத்து சுமப்பேன். ஒரு தாய் தான் செய்ய முடியுமா? எவ்வளவு நேரம் ஒரு தாய் ஒரு பிள்ளையை சுமக்க முடியும்? வலிக்குதுன்னு சொல்றாங்க, உடம்பெல்லாம் வலிக்கு, எவ்வளவு நேரம் தூக்கிட்டு இருக்கிறது? வேதம் சொல்லுகிறது, இடுப்பில் வைத்து நான் சுமப்பேன். அப்பா, எனக்கு டேப் ரெக்கார்டெல்லாம் எங்கள் வீட்டில் கிடையாது, கேசட்டெல்லாம் எனக்கு கிடையாது. வேதம் அழகாக சொல்லுகிறது, முழங்காலில் வைத்து நான் தாலாட்டு பாடினேன். அந்த பகுதியெல்லாம் அழகாக உருவகமாக சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு அருமையான அற்புதமான நிகழ்வு. உங்கள் முழங்காலில் வைத்து உங்களை தாலாட்டினேன், ஆரோரோ பாடினேன் என்றெல்லாம் அங்கு சொல்ல, முழங்காலில் வைத்து நான் தாலாட்டப்பட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. உபாகமம் 1 அதிகாரம் 31 வசனத்தில், ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருகிறது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகின்ற வரைக்கும், இந்த நாளிலே நீங்கள் கருவறையிலிருந்து வெளிவந்து உருவாகி ஆண்டவராகிய கடவுள் நடக்க பழக்கி கரம் பிடித்து இந்த ஆலயத்தில் உங்களை உட்கார வைத்திருக்கிறார். அது உங்களுடைய பலனும் அல்ல, உங்கள் தாய் தகப்பன் கொடுத்த பலனும் அல்ல, என் ஆண்டவராகிய கடவுள் கொடுத்த பலம். ஒரு அல்லையோ சொல்லுங்களேன். இறைவனாகிய கடவுள் ஆண்டவராகிய கர்த்தருக்கு கொடுத்த பலத்தினாலே இங்கே வந்து நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகின்ற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்தாரே. அதே உபாகமும் 32 அதிகாரமும் 12 திருவசனத்தில், கர்த்தர் ஒருவரே, தேவனாகிய கர்த்தர் ஒருவரே உங்களை வழி நடத்தினார். அன்னைய தேவன் சப்ஸ்டியூட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் கொஞ்ச நேரம் தூக்கிக்கிறேன், நீ கொஞ்ச நேரம் தூக்குங்க, சித்தப்பா கொஞ்ச நேரம் தூக்கட்டும், அத்தை கொஞ்ச நேரம் தூக்கட்டும், மாமா கொஞ்ச நேரம் தூக்கட்டும், மச்சான் கொஞ்சம் தூக்கட்டும், வேலை இல்லை, நான் மட்டும்தான். அந்நிய தேவர்கள் ஒருவனும் இடைபடவில்லை. யெகோவா என்கின்ற தேவனுடைய நாமத்தினாலே நான் ஒருவராய் நான் உங்களை சுமந்து வந்திருக்கின்றேன். அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. அப்புறம் என்ன மகிமைங்க நான் உலகத்தில்? அப்படி என்ன நீங்க என்னை கிரேட்டா படைச்சிட்டீங்க? கடவுள்கிட்ட கேட்கலாம் இல்லையா? அப்படி என்ன பெரிய கிரேட்? இதெல்லாம் வந்து எல்லாம் செய்யறது தான். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 8:5, நீர் தேவதூதரிலும் சற்று சிறியவன் ஆக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் நீர் என்னை முடிசூட்டினீர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரவாயில்ல, இவ்வளவு செஞ்சிருக்கீங்க, வேற என்ன செஞ்சிருக்கீங்க? வேதம் சொல்லுகிறது, அது 6வது வசனத்தில், சங்கீதம் 8:6, உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து, ஒரு ரூலர், ஒரு அத்தாரிட்டி பர்சனா, ரூலராக என்னை அதிகாரம் தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு நீர் கீழ்ப்படுத்தினீர். ஒரு அதிகாரத்தையும் நமக்கு கொடுக்கின்றார். சகலத்தையும் அவனுடைய கால்களுக்கு கீழே வைக்கும்படியான அதிகாரத்தை என் தேவனாகிய கடவுள் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கின்றார். ஏசாயா 42:5 அதில் இருக்கிற ஜனங்களுக்கு தான் சொல்ற, ஜனத்திற்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகின்ற மக்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தர் சொல்வதாவது, சுவாசத்தை கொடுக்கிறார். நீங்கள் நானும் கொண்டிருக்கின்ற அந்த சுவாசத்தை என் தேவனாகிய கடவுள் ஒரு நாளும் ஈவாக கொடுத்து வருகின்றார். அப்படி கொடுத்து வருகின்ற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 104:26, ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று சொல்லி சுவாமி மனிதர்கள் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் படைத்த படைப்புகள் எல்லாம், பறவைகள், விலங்குகள், இப்படியெல்லாம் எல்லா விதமான காரியங்களும் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்குமா? அப்புறம் என்ன ஸ்பெஷாலிட்டி சுவாமி எங்களை குறித்து என்று சொல்லுகிற பொழுது, யாத்திராகமம் 19வது அதிகாரம் 5வது திருவசனத்தில், சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க, என் ஆண்டவருக்கு நான் செல்லப்பில்லை, சொந்த சம்பத்தா இருப்பீர்கள் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆங்கிலத்தில் the peculiar treasure என்று சொன்னால், தனிச்சிறப்பு வாய்ந்த மக்களாக உங்களையும் என்னையும் இந்த நாளில் இந்த பேராலயத்தில் அமர்த்தி இருக்கின்றார். சிறப்பு வாய்ந்தவர்களாக, தனிச்சிறப்பு வாய்ந்தவர்கள், அருமை செல்வங்களே என்று அழைக்கின்ற அந்த வாக்கின்படி, என் செல்லமே என்று அழைக்கின்ற வாக்கின்படி, என் அருமருளே என்று சொல்லி அழைக்கின்றபடி என் தேவனாகிய கடவுள் உங்களையும் என்னையும் இந்த பேராலயத்தில் அமர்ந்திருக்கும்படியாக செய்திருக்கின்றார். ஆண்டவருக்கு கட்டாயமா கொடுக்கணுமா சாமி அப்படின்னு கேட்கிற வேளையில் வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 16வது அதிகாரம் 15வது திருவசனத்தில், உன் போக்கிலும் உன் வரத்திலும்
நீ கையிட்டு செய்கின்ற எல்லா வேலைகளிலும் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறாரே, எப்படிப்பா நான் மறக்க முடியும்? நான் போகும்பொழுது நீ எங்களோடு இருக்கிறீங்க, நான் வரும்பொழுது என்னோடு கூட இருக்கிறீங்க, நான் செய்கின்ற எல்லா காரியங்களிலும் உடைய கிருபை எனக்கு தாங்குகிறதே, என்ன எப்படி நான் மறக்க முடியும் சாமி? ஏன்னா அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, உன் போக்கிலும் உன் எல்லா வரத்திலும் உன் கைகளுடைய எல்லா கிரியைகளிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்த படியினாலே நான் கொடுக்கணுங்க. அப்ப வருகின்ற வார்த்தையில நம்ம என்ன செய்யணும்? வேதம் சொல்லுகிறது, உபாகமும் 16வது அதிகாரம் 17வது திருவசனத்தில், அது யாராச்சும் வாசிக்கிறீங்களா? உபாகமம் 16:17 சத்தம் வாசிங்க. கர்த்தருடைய சன்னியில இங்க அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு தேவஜனங்களே, நீங்கள் வெறும் கையோட வராம, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்தின்படி, உனக்கு கொடுத்த சுகத்தின்படி, உனக்கு கொடுத்த ஆயுசின்படி, உனக்கு கொடுத்த வரங்களின்படி, உனக்கு கொடுத்த எல்லா சொத்து சுகத்தின்படி ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக அவனவன் கொண்டு வர வேண்டும். கர்த்தர் எந்த அளவை உனக்கு உயர்த்தி இருக்கின்றாரோ, எந்த அளவின்படி உனக்கு போஷித்திருக்கிறாரோ, எந்த அளவின்படி உனக்கு நன்மை செய்திருக்கின்றாரோ, அந்த அளவின்படி தேவனுடைய ஆலயத்துக்கு எல்லாத்தையும் கொண்டு வாங்க. No man should appear before the Lord to empty handed. கடவுளுக்கு முன்பாக எந்த மனிதன் வெறும் கையோடு வரக்கூடாது. இது இறைவனுடைய கட்டளையாக இருக்கிறது. ஒரு அல்லையா சொல்லாங்களா? யார் வெறும் கையோடு வரக்கூடாது, யார் வெறும் கையோடு வரக்கூடாது. கர்த்தர் அந்த அளவுக்கு உங்களை ஆசீர்வதித்திருக்கின்றார், அந்த அளவுக்கு உங்களை போஷித்திருக்கிறார், அந்த அளவுக்கு உங்கள் ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். No man should appear before the Lord to empty handed. எனக்கு ஒன்றும் வரல, எனக்கு ஒன்றும் கொடுக்கல, நான் வெறுங்கையோடு வீசிட்டு நான் ஒரு நாள் வரமாட்டேன் சாமி, சுமந்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறேன். ரெண்டாவது, ஏன் கொடுக்கணும்னு சொன்னேன், அதே மீனிங் தான். எதற்காக கொடுக்கணும்னு சொல்கிறேன். ஃபார் வாட் ஷுட் வி கிவ் டு காட். ஏன் கொடுக்கணும்னு சொல்லி விளக்கத்தை கொடுத்துட்டேன். எதற்காக கொடுக்கணும்? வேதம் சொல்லுகிறது, நாம் கடவுளுக்கு இறைவனுக்கு படைக்கின்ற எல்லா பொருளுமே அவர் கொடுக்கிறார். அதுதான் முக்கியம். சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் பிள்ளைகிட்ட நான் கொடுத்துட்டு நானே வாங்கிக்கிறேன். என் பிள்ளைக்கு ஒரு பொருளை வாங்கி கொடுத்துட்டு, ஒரு கேக்கை வாங்கி கொடுத்துட்டு, ஒரு மிட்டாய் வாங்கி கொடுத்துட்டு, நான் என்னுடைய பேரங்கிட்ட என் பேத்திக்கிட்ட கேட்கும் பொழுது, கொடுப்பான், தாத்தாவுக்கு கொடு, பாட்டிக்கு கொடு, அம்மாச்சிக்கு கொடு அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே எடுத்து கொடுத்துருங்க. அது அப்படியே எடுத்து கொடுத்துரும் ஐயா. அது போல தான் ஆண்டவருக்கு நீ கொடுக்குற காணிக்கை உங்களுக்கு திருப்பி தான் ஏன் கொடுக்குறாரு. அதை குழந்தை சாப்பிட்றது கிடையாது, அது இன்னோசென்ட், அது இறைவன், அனாதி தேவன். நீங்கள் கொடுத்ததை உங்களுக்கு திருப்பி கொடுக்குறாரு, அவ்வளோதான். இறைவனுக்கு நாம் கொடுக்கும் எல்லாமே அவரிடமிருந்து ஈமாய் பெற்றுக்கொண்டவை என்பதை நான் இந்த உலகத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறான். யாக்கோபு 1வது அதிகாரம் 7வது திருவசனம் 17வது திருவசனத்திலே, நன்மையான எந்த ஈவும் பரிபூர்ணமான எந்த வரவும் பரத்தின் சோதையின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நாம் அனுபவிக்கின்ற, நீங்கள் 5 பவுன் போட்டிருக்கலாம், 10 பவுன் போட்டிருக்கலாம், 2 பவுன் போட்டிருக்கலாம், எல்லாமே இறைவனுடைய திருக்கரத்திலிருந்து பெறப்பட்டவைகளாக இருந்து அணிந்து கொள்ளுகின்ற அலங்காரங்களாக இருக்கிறது, அலங்காரங்களாக இருக்கின்றது. ஏனென்றால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 24வது சங்கீதம் 1வது திருவசனத்திலே, பூமியும் அதன் நிறைவும் குடிகளும் கர்த்தருடையது. பூமியும் அதன் நிறைவும் குடிகளும் கர்த்தருடையது. எல்லாமே அவருக்கு சொந்தம். எனக்குன்னு ஒன்றும் சொல்லிக்கொள்ள, உரிமை பாராட்ட எனக்கு ஒன்றுமே ரைட்ஸு கிடையாது. அதுதான் இந்த அறுவடை பண்டிகையினுடைய நோக்கமாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, விளைச்சல் the harvest, இந்த அறுவடை என்று சொல்லுகிற பொழுது அதை சார்ந்த அனைத்தையும் தன் ஆளுகைக்குள் வைத்திருக்கிறார் என் இறைவன். எப்படிங்க சாமி, கொஞ்சம் சொல்லுங்களே, நாங்கள் தெரிந்து கொள்ளுகிறோம். எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5வது அதிகாரம் 24வது திருவசனத்தில், அது வாசிங்க. எரேமியா 5வது அதிகாரம் 24வது திருவசனத்தில், இந்த இயற்கையினுடைய படைப்பும் எல்லாவற்றையும் இறைவனாகிய கடவுள் தன் கரங்களுக்குள்ளாக வைத்திருக்கிறார். எரேமியா 5:24 பாருங்க. அந்தந்த பருவத்திலே
அந்தந்த பருவத்திலே வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவங்காற்று என்றெல்லாம் சொல்லுகின்ற நிலையில் அந்தந்த பருவ காலங்களிலே அந்தந்த பருவத்திலே எங்களுக்கு மழையும் முன்மாறியும் பின்மாறியும் கொடுத்து அறுப்புக்கு நியமித்த வாரங்களை எங்களுக்கு தற்காக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் பயந்திருப்போம். பாருங்க எவ்வளவு அற்புதமான வார்த்தை. முன்மாறி உழுவதற்கு முன்பாக, ஒரு நிலத்தை உழுவதற்கு முன்பாக முன்மாறி அதில் மனிதன் விதைக்கிறான். அது முளை கிளம்பி வருகிறது. ஏற்ற காலங்கள் 6 மாதம் கழித்த பிற்பாடு அறுவடை செய்யணும். அந்த அறுவடை செய்வதற்காக பின்மாறியும் அந்த மழை பெய்தாதான் அதனுடைய அந்த கதிர்கள் முற்றி வரும். எல்லாம் இறைவனுக்கு தெரியும். பின்மாறியும் பெய்ய வைக்கிறார். பின்மாறியும் கொடுத்து அந்த அறுப்புக்கு அந்த மண்ணெல்லாம் காயணும். அந்த அறுப்புக்கு நியமித்த வாரங்களை எங்களுக்கு தற்காக்கிற, பாதுகாக்கிற, அழிந்து போகாதபடிக்கு. வெள்ளத்தினால் பயிர்கள் அழிந்து நாசமாயின, பல கோடி ரூபாய் நஷ்டமாயிற்று என்று சொல்லுகின்ற விவசாயிகளுடைய வார்த்தைகளைப் போல அல்ல, என் தேவனாகிய கர்த்தர் அந்த விளை நிலங்களை தற்காத்து பாதுகாத்து அறுவடைக்கு அவர் காவலாளியாக இருந்து வேதம் சொல்லுகிறது எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு. அப்படிப்பட்ட தேவனுக்கு நாங்கள் பயந்திருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பயந்திருக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் பயந்திருக்கிறோம். பிரியமான திருச்சபை மக்களே, இறைவனாகிய கடவுள் தனது விருப்பத்தின்படியும் தீர்மானத்தின்படியும் தன் நிலத்தின் விளைச்சலை நிர்ணயிக்கிறார். அவர் தான் நிர்ணயிக்கிறார். 4 படி போட்டேன், விதைச்சேன், 10 மூட்டை நான் எடுத்தேன்னு சொன்னாலும் அதுவும் ஆண்டவராகிய கர்த்தர் அதை நிர்ணயம் செய்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஆமோஸின் புத்தகம் 4வது அதிகாரம் 7வது திருவசனத்திலே, நீங்கள் அறுவடை செய்ய 3 மாதம் இருந்தபோது உங்களுக்கு மழையை நான் நிறுத்திவிட்டேன். நீங்கள் அறுவடை செய்ய 3 மாதம் இருந்தபோதே உங்களுக்கு மழையை நான் நிறுத்திவிட்டேன். வேதம் சொல்லுது பாருங்க, ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யும், ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யாது இருக்கும். ஒரு வயலின் மேல் மழை பெய்தது, மழை பெய்யாத மற்றொரு வயல் காய்ந்து போயிற்று. ஆண்டவராகிய கடவுள் இந்த சமயத்தில் தான் அவருடைய திருவிளையாடல். ஏன் திருவிளையாடல்? ஏன் ஒரு பக்கம் மழை பெஞ்சது, ஒரு பக்கம் மழை பெய்யல, ஒரு பக்கம் செழுமையா இருக்கு, ஒரு பக்கம் காஞ்சு போச்சு? என்ன காரணம்? வேதம் அழகா சொல்லுகிறது, கர்த்தருடைய பயம் இல்லை சொல்ற. இந்த மழையை நான் நிறுத்தி விட்டேன். கர்த்தருடைய பயம் இல்லை, கர்த்தருடைய பரிசுத்தம் இல்லை, கர்த்தருக்கு முன்பாக நீதிமான் இல்லை. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 7வது திருவசனத்தில், அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். கர்த்தருடைய கருணை இல்லாமல் இருக்குமானால் நிலம் விளைச்சலை தராது. கர்த்தருடைய கிருபை நமக்கு இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில சந்ததிகள் பிறக்காது, சந்ததிகள் உண்டாகாது. என்னுடைய கர்த்தருடைய பயம் எனக்குள்ளாக இல்லை. நான் சுயநல மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட மக்களுக்கு என்ன கிடைக்குமாம்? வேதம் சொல்லுகிறது, எரேமியா 12வது அதிகாரம் 13வது திருவசனம் இப்படியாக சொல்லுகிறது. அதையும் கூட நீங்கள் வாசியுங்கள். எரேமியா 12வது அதிகாரம் 13வது வசனத்தில் சத்தம் வாசிங்க. கோதுமையை விதைத்தார்கள், முள்ளுகளை அறுப்பார்கள். வித்தியாசமா போகுது பாருங்க. கோதுமையை விதைத்தார்கள், முள்ளுகளை அறுப்பார்களாம். அடுத்ததுங்க, பிரயாசப்படுவார்களாம், பிரயோஜனம் அடையார்கள். ஆசைப்படுவாங்க, கிடைக்காது. முட்டை, சின்ன குழந்தைகள்கிட்ட போய் சேட்டா முட்டைக்கோழின்னு சொல்லுவாங்க. முட்டை, பாப்பாக்கு சிரிப்பு வருது, எனக்கு முட்டைக்கோழி தான் கிடைச்சிச்சு, முட்டை கிடைச்சிச்சு. பிரயாசப்படுவார்கள், ஆசாசையாக பிரயாசப்படுவார்கள். என் கடவுளுக்கு பயமில்லாத வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது என் வாழ்க்கை முட்டைக்கோழி, முட்டை கிடைக்கும். வேற ஓடு மாதிரிதான், உள்ளுக்குள்ள ஒன்றும் இருக்காது, வெள்ளைக்கரும் இருக்காது, மஞ்சக்கரும் இருக்காது, முட்டை கிடைக்கும். அதை தான் வேதம் சொல்லுகிறது, பிரயோஜனம் அடையார்கள். அப்புறம் சொல்லுங்க, தங்கள் அறுவடையை கண்டு வெட்கப்படுவார்கள். காரணம், அதெல்லாம் பகுதியை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் இருந்தது. கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் இருந்தது. எனக்கு அன்பு நிறைந்த திருச்சபை மக்களே, கர்த்தருடைய அறுவடை பண்டிகை நான் எப்படி கொண்டாட வேண்டும் என்கின்ற ஒரு ப்ரிப்பரேட்டரி ஆயத்த நிலையிலோடு உங்களை பேசிக் கொண்டு இருக்கின்றேன். இது வியாபாரமா? ஒரு ஃபண்ட் ரைசிங்கா?
சிந்திக்கணும். நம்ம ஏன் கொடுக்கணும், எதற்காக கொடுக்கணும், ஏன் இதெல்லாம்? பிரியமான திருச்சபை மக்களே, ஆக வேதம் சொல்லுகிற காரியம் இப்படியாக விளைச்சலை தருகின்ற இறைவனுக்கு, கடவுளுக்கு மனிதன் தருகின்ற பிரதிபலன் என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது யாத்திராகமம் 22வது அதிகாரம் 29வது திருவசனத்தில், உன் பெருகிய விளைச்சலையும் வழிந்தோடும் ரசத்தையும் எனக்கு படைக்க தாமதிக்காதே. எனக்கு படைக்க தாமதிக்காதே. இந்த ஹார்வெஸ்ட் பண்டிகை வைக்கிறதுக்கு 5 விங்ஸ், 5 கடைகள் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்றாங்க. அது எப்போ வைக்கலாங்க? இந்த மாசமா, அடுத்த மாசமா, அடுத்த மாசமா, அடுத்த மாசமா, எப்போ வைக்கலாங்க? ஒரு முடிவுக்கே வரல. நான் இன்றைக்கு உயிரோடு கூட இருப்பது இறைவனுடைய சுத்த கிருபை என்கிற வசனம் நமக்குள்ள வர வேண்டாமா? நான் உயிரோடு இருக்கிறதுனால தானே இந்த சத்தியத்தை நான் சொல்றேன். நாளை பிறப்பது அறியாய மனிதனே, மனுக்குலமே, நீங்க என்ன தேதி நன்மையை நீங்க பண்றீங்க? நாளை பிறப்பது மனிதன் அறிவதில்லை. கர்த்தருக்கு செய்கின்ற காரியத்தில் ஒரு மனிதன், ஒரு மனுஷியும் தாமதம் செய்யக்கூடாது. டோன்ட் வெயிட். நான் சொல்லல, மனுஷிகமாக சொல்லல, ஆவியானவர் பேசுகின்ற தத்துவத்தோடு, அதிகாரத்தோடு நான் சொல்லுகிறேன். வேதம் சொல்லுகிறது, வழிந்தோடும் ரசத்தையும் எனக்கு படைக்க தாமதிக்காதே சொல். உனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், உனக்கு கொடுத்திருக்கின்ற காரியங்களை குறித்து ஒரு நாளும் நீ தாமதியாமல் இறைவனுக்கு வந்து செலுத்து. மக்கள் இருக்கின்றார்களோ, கூட்டம் இருக்குதோ, கூட்டம் இல்லையோ, அதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. என் தேவனுக்கு நான் வந்து செலுத்துவேன், அவ்வளவுதான். 1000 அங்கு இல்லை, சந்தோஷம், பலிபீடத்தில் வச்சுட்டு போயிடுவேன், அவ்வளவுதான். இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற அந்த அறுவடை பண்டிகை காலங்களிலே. இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். சொல்லுங்க, நான் சொல்வது சரியா தவறா சொல்லுங்க. 3வது காரியம், எப்படி கொடுக்கணும் சொல்றேன். ஏன் கொடுக்கணும், எதற்காக கொடுக்கணும். 3வது, எப்படி கொடுக்கணும். How should we give to God? எப்படி கொடுக்கணும்? எஸ்ரா 7வது அதிகாரம் 23வது திருவசனத்தில், எஸ்ரா 7:23வது திருவசனத்தில் வாசிங்க. பரலோகத்தின் தேவனுடைய கற்பனையின்படியே எதெல்லாம் தேவையாக இருக்குமோ அதுவெல்லாம் தேவனுடைய ஆலயத்திற்கு ஜாக்கிரதையாய் செலுத்தப்பட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஆலயத்திற்கு எதெல்லாம் தேவையாக இருக்கிறதோ, இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்கு எதெல்லாம் தேவையாக இருக்கிறதோ, பரலோகத்தின் தேவனுடைய கற்பனையின்படியே அது எது தேவையாக இருக்குமோ அதுவெல்லாம் தேவனுடைய ஆலயத்திற்கு ஜாக்கிரதையாய் செலுத்தப்பட வேண்டும். ஆங்கிலத்தில் டெலிஜென்ஸ் போட்டிருக்கு. டெலிஜென்ஸ் அப்படி என்றால் ஜாக்கிரதை பிளஸ் ஊக்கமாய், ஊக்கமாய் ஜாக்கிரதையாய் செலுத்தப்பட வேண்டும். டெலிஜென்ஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. புதிய மொழிபெயர்ப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால், ஆண்டவர் கர்த்தர் சினம் கொள்ளாதபடிக்கு, உங்களுடைய படைப்புகள் இங்கு படைக்கின்ற வேளையில் அது மேல் ஆண்டவராக கர்த்தர் சினம் கோபம் படக்கூடாது. ஊக்கமாய் கொடுக்கணும். புதிய மொழிபெயர்ப்பில் ஆண்டவர் சினம் கொள்ளாதபடிக்கு உங்களுடைய காணிக்கைகளை, உங்களுடைய படைப்புகளை இந்த தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் படைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக கர்த்தர் ஆசைப்படுகின்றார். பிரியமானவர்களே, நான் நிறைய எழுதியிருக்க நேரம் கருதி நான் சீக்கிரமாக முடித்துக் கொள்கிறேன். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நல்லவன் சம்பாதிச்சு வேற ஒருத்தன் கொண்டு போயிட்டான்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு தெரியும், அந்த பழமொழி என்னன்னு தெரியும் இல்லைங்களா? நல்லவன் சம்பாதிச்சு யாரோ ஒருத்தர் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னுவாங்க. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. பிரசங்கி 5வது அதிகாரம் 19வது திருவசனத்தில், தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் யாருக்கு கொடுத்திருக்கிறாரோ, வீடு, பங்களா, ஏர்ஃபிளைட், கப்பல், அது இது எல்லாவற்றையும் சம்பத்தையும் தேவனாகிய கடவுள் யாருக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன், அந்த மனுஷன், அந்த குடும்பம், அந்த சந்ததி அதுல புசிக்கவும், தன் பங்கை பெறவும், தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாக இருக்கவும், அவனுக்கு அதிகாரம் அளிப்பது கர்த்தருடைய கிருபை அல்லவா, தேவனுடைய அனுக்கிரகம் இல்லாமா? கடைசியில் போட்டார் பாருங்க ஒரு சுருக்கு. நீங்க சம்பாதிச்சு வச்சது, அதைத்தான் அந்த ஐஸ்வர்யம் உள்ள மனிதனை பார்த்து கேட்கிறார், நீ சம்பாதிச்சு வச்சது யாருடையதாகியா?
எல்லாம் பார்த்து அனுபவி புசித்து குடித்து எல்லாம் பூரிப்பாயிருன்னு சொல்றேன். ஆத்மாவை பார்த்து மதிகேடா, உடைய ஆன்மா இந்த இரவில் எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சம்பாதித்து வைத்தது யாருடைய இதாகும் ஐயா? யாருக்கிட்ட நீ பேசிட்டு இருக்க? படைத்த இறைவனிடத்தில் பேசிக் கொண்டு இருக்கின்றாய். நிலத்திற்கு சொந்தக்காரா இருக்கின்ற இடத்தில் நீ பேசிக் கொண்டு இருக்கின்றாய். மதிகேடா, நீ சம்பாதித்தது ஆருடையதாகும். நீ அனுபவிக்கணும். ருசியா உன்ற நாக்குக்குள்ள இருந்து வயிற்றுக்குள்ள போகணும்னா என்னுடைய அனுமதி வேணும் ஐயா, என்னுடைய அனுமதி வேணும் ஐயா. உண்மை அதாங்க. சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லலாமா? என் தெய்வமே, நான் சாப்பிடுகிற ஒவ்வொரு உருண்டையும் சாப்பாடும் நான் அனுமதியோடு உள்ள செலுத்துகிற அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அதுதான் நான் என் வாழ்க்கையில் கண்ட காட்சி ஐயா, என் வாழ்க்கையில் நான் கண்ட சந்தோஷம். அன்பு நிறைந்த திருச்சபை மக்களே, இந்த நாளில் கூட இந்த கொடுத்தலை பற்றி சொல்லும் பொழுது இந்த பகுதியை நம்ம தொடாமல் இருக்க முடியாது. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் வேதத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃபர்டரி முதல் காணிக்கை ஆபேல் காயின் கொடுத்த காணிக்கை அங்கு சிறப்புற சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். The favor on Abel and his offering. ஆபேல் கொண்டு வந்த காணிக்கை மட்டுமல்ல, ஆபேலுடைய நல்லுள்ளத்தையும் தேவனாகிய கர்த்தர் அங்கீகரித்தார். அதுதான் முக்கியம். ஏன் ஆபேலுடைய காணிக்கையை மற்றும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டார், காயினுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேதம் சொல்லுகிறது the favor என்ற ஆங்கில வார்த்தைக்கு இத்தனை பதம் இருக்குங்க. அதை நான் படித்து பார்த்தேன். ஏன் சாமி ஆபேலை மாத்திரம் நீங்கள் எடுத்துட்டீங்க, காயினை தள்ளிட்டீங்க, என்னப்பா ஏன் நீங்கள் பட்சபாதம் பார்க்குறீங்க? வேதத்தில் வாசிக்கும் பொழுது இந்த ஃபேவர் அப்படிங்கிற வார்த்தைக்கு நீங்கள் போய் டிக்ஷனரியில் பாருங்கள். ஃபேவர் என்ற வார்த்தைக்கு நல்லெண்ணத்தோடு கொண்டு வந்த காணிக்கை, அன்பு ஆதரவோடு கொண்டு வந்த காணிக்கை, பிறருக்கு மன்னிப்பை அளித்து ஒருவருக்கு ஒரு நன்மை செய்வதில் சோர்ந்து போகாத நிலையிலே ஒருவருக்கு ஒரு மன்னிப்பை அளித்து மன்னித்து உன் காணிக்கை பலிபீடத்தில் கொண்டு வந்து செலுத்து என்கின்ற நிலையின்படி மன்னிப்போடு கொண்டு வந்த காணிக்கை, விட்டு கொடுத்தலோடு கொண்டு வந்த காணிக்கை, இத்தனையும் அந்த ஃபேவர் என்ற வார்த்தைக்குள்ளாக அடங்கி இருக்கிறது. இத்தனை காரியங்கள் இருந்தால் கொஞ்சம் காணிக்கை கொண்டு வந்து படைங்க. இத்தனை இருக்கு. நல்லெண்ணத்தோடு, அன்பு ஆதரவோடு, மன்னிப்போடு, விட்டு கொடுத்தலோடு. ஆகவே தான் வேதம் சொல்கிறது எபிரேயர் 11வது அதிகாரம் 4வது திருவசனத்தில் ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை செலுத்தினால் அவன் மரித்தும் இன்னும் பேசிக் கொண்டிருக்கின்றான், அவன் காணிக்கை இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறது. இத்தனை நற்காரியங்கள் நற்குணங்கள் அவனுக்குள்ளாக இருந்தபடியினாலே இன்னும் நம்மோடு இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு மனிதனோடு வரக்கூடிய சந்ததிகளோடும் அவன் பேசுவான். இன்னொரு காரியம் என்னன்னா, நீங்க போடுற காணிக்கையெல்லாம் கடவுள் பார்க்குறாரா? நான் பார்க்கலாங்களா? ஐயர் பார்க்கலாமா? விட கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். ஒரு ஐயராக இருந்தால் நீங்கள் எல்லா கேள்வியும் என்கிட்ட கேட்கலாம், முடிஞ்சளவு நான் சொல்லுவேன். நீங்கள் போடுற காணிக்கை நான் பார்க்கலாமா கூடாதா? சொல்லுங்க, பார்க்கலாமா? அந்த சகோதரி சொல்கிறாங்க பார்க்கலான்றாங்க. நான் இங்கே பார்க்குறதுக்கு உரிமை உண்டு. ஏன்னா ஆண்டவராக கடவுள் அந்த 2 காசு போட்ட விதவியை பார்த்தராத சொன்னார். அந்த விதவை 2 காசு போட்டதாக அவர் உட்காந்து பார்த்துட்டே இருந்தார். வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 23 நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைக்கிறார். நீ செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைக்கிறார். நீ 10 ரூபா போட்டாலும் பார்க்குறாரு, 100 ரூபா போட்டாலும் பார்க்குறாரு, 1000 ரூபா போட்டாலும் பார்க்குறாரு. கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கின்றார். அப்போ நம்ம போடுறது ஒருத்தருக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? அந்த காணிக்கை பவுலில் போடுறது சமயத்தில் எத்தனை பேர் கிழிஞ்ச நோட்டு போடுறீங்க, அழுக்கு நோட்டு போடுறீங்க, கசக்கி போடுறீங்க? அப்படியெல்லாம் செய்யாதீங்க. கசக்கி போட்ட உங்கள் வாழ்க்கை கசந்து போயிருங்க. சனிக்கிழமையே உங்களுடைய பாக்கெட் இருந்து அந்த 10 ரூபாயா 100 ரூபாய் எடுத்து அழகான நோட்டை எடுத்து வைங்க. அந்த காணிக்கை போடும் பொழுது நம்முடைய கரங்களுக்கு நடுக்க வரணும். தப்புன்னு உள்ள ஒரு பாக்கெட்டில் விடுறது, நிறைய நோட்டு இருந்துன்னா வலது புறத்தில் விடுறது, வலது புறத்தில் இடது புறத்தில் விடுறது. கடைசியில் அதுக்குள்ளே அவங்க பிசி மெம்பர் போயிடுவார். என்னங்க இது நினச்சிட்டு இருக்கிறீங்க? இறைவனுடைய சமூகத்தில் கர்த்தருடைய பயம் இல்லாத நிலையில் போய் பாருங்க, இந்து கோயிலில் போய் பாருங்க. இந்த காணிக்கை போட்டு டப்புன்னு கீழே விழுறாரு. ஐயா என்னை காப்பாத்துங்க. நம்ம போட்டு உள்ள போட்டு பேண்ட்டுக்குள்ள போட்டு 100 போட்டு அதை கசக்கி எடுத்து அதை பிச்சு
அது சில நேரத்தில் பேங்க்கில் போனால் செல்லாதுன்றாங்க. ஏன் சார் இதெல்லாம் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு. வாழ்க்கையில் அது போன்ற காரியங்களை செய்கின்ற பொழுது வாழ்க்கை கசந்து போய்விடும், நம்முடைய வாழ்க்கை சுருக்கமாகி போய்விடும். இதெல்லாம் ஹார்வெஸ்டில் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு நல்ல கடமையாக இருக்கிறது பிரியமானவர்களே. சரி, இப்போ எல்லாம் கொடுத்துட்டீங்க, யார்கிட்ட கொடுக்கறது ஒரு கேள்வி. இந்த அறுவடை பண்டிகையினுடைய காணிக்கைகளை யாரிடத்தில் கொடுக்கறது, யார் அனுபவிக்க போறாங்க ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? எப்போ பார்த்தாலும் இந்த சபை மக்களுக்கு கொடுத்து 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 என்னெல்லாம் ஓஞ்சி போச்சு. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. வேதம் அதுக்கு பதில் சொல்லுகிறது. எப்படி சாமி கொடுக்கிறது? பணமாக கொடுக்கலாமா, பொருளாக கொடுக்கலாமா, எதையும் படைக்கிறது? வேதம் சொல்லுகிற காரியம் லேவியராகமம் 23வது அதிகாரம் 10வது திருவசனத்தில், உங்களுடைய அறுப்பின் முதற் பலனாகிய உங்களுடைய நற்காரியங்களை, நற்கனிகளை, ஒரு கதிர்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். ஆசாரியனிடத்தில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். அதை மறந்துடக்கூடாது. அநேக மக்கள் மறந்துட்டாங்க, ஒன்றுமே தெரியறதில்லை. உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். அது பணமாக கொடுக்கலாமா அல்லது பொருளாக கொடுக்கலாம்? எப்படி சாமி நாங்கள் கொடுக்கிறது என்று சொன்னால், உபாகம் 14வது அதிகாரம் 25வது வசனத்தில், நான் ஒரு விவசாயி, நான் ஆடுகளை மேய்க்கிறவன், எனக்கு பணமெல்லாம் எனக்கு கிடைக்காது. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நீ படைக்கும் தேவாலயம் வெகு தூரமாக இருக்குமானால் அந்த ஆட்டை விற்று அதை பணமாக்கி பண முடிப்பை உன் கையிலே பிடித்து வாருங்கள். இந்த படைப்பின் பொருளை பிடித்து வாருங்கள். அதைத்தான் அவங்க செய்கிறாங்க. சபரிமலைக்கு போகிறவங்க அந்த பணம் முடிச்சு வச்சுட்டு போகிறாங்க. தன்னுடைய வேண்டுதலை, தன்னுடைய பொருத்தனைகளை தலையின் மேல் சுமந்து கொண்டு போகிறார்கள். அந்த 40 நாள் தவம் இருந்து என்னெல்லாம் அந்த தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டார்களோ அத்தனை காரியங்களையும் அவர்கள் அந்த முடிச்சலை, அந்த மஞ்சள் முடிச்சலை வைத்து தலையில சுமந்து கொண்டு போகின்றார்கள். இறைவனுடைய நாமத்தை சொல்லி அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். நாம் அப்படியெல்லாம் அந்த காரியத்தை செய்யும்படியாக இறைவன் நம்மை அழைக்கிறார். அந்த பயத்தோடு நடுக்கத்தோடு வருகின்ற காணிக்கையாக அது இருக்கிறதா? சரி, நான் சொல்லிட்டேன், அந்த பொருளை எல்லாம் நான் படைச்சிட்டேன். யார் அனுபவிப்பது? அது யாருக்கு சொந்தம்? யார் அனுபவிப்பது? அது எங்கிருந்து கொண்டு வருதுன்னு சொன்னால், உபாகமம் 26வது அதிகாரம் 11 முதல் 13 வசனங்களிலே, நான் பரிசுத்தமான பொருட்களை, அந்த பொருள் எப்படி இருக்கணுங்களா? பரிசுத்தமா, ஹோலினஸா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். என் வீட்டிலிருந்து, அதான் முக்கியம், என் வீட்டிலிருந்து கடன் வாங்கிட்டு வரக்கூடாது, அடுத்தவங்க பொருளை கொண்டு வரக்கூடாது. என் வீட்டிலிருந்து எடுத்து வந்து அதை ஆசாரியன், லேவியன், பரதேசி, திக்கற்ற பிள்ளைகள், விதவை கொடுத்தேன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த படைக்கின்ற பொருட்கள் இறைவனுக்கு கொடுக்கின்ற பொருட்களானது ஆசாரியன், லேவியன், திக்கற்றவர்கள், பரதேசி, ஏழைகள், தரித்திரர்களுக்கு தான் போய் சேரணும். இந்த ஆலயத்தில் பங்கு போடுறதுக்காக இந்த காணிக்கை நான் படைக்கிறது கிடையாது. இந்த வேத வசனங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிற உண்மையை நான் சொல்லுகிறேன். 150 ரூபா பொட்டலம் போடுறாங்க, மட்டன் பிரியாணி போடுறாங்க, எல்லாரும் காசு கொடுத்து தான் வாங்கணும். ஏழைகள், தரித்திரர்கள், திக்கற்றவர்கள், விதவைகள்லாம் அடிபட்டு போவதில்லை. இப்போ வேதத்தின்படி பார்த்தா அவர்களுக்கு சும்மா தானே கொடுக்கணும். தேவஜனமே சொல்லுங்க, நான் சொல்றது தப்பா இருக்கா? அவர்களுக்கு கொடுத்து அழகுவாக்குன்ற திருச்சபையாக மாறணும். நம்ம திருச்சபையில் யார் ஏழை? நம்ம திருச்சபையில் யார் திக்கற்றவர்கள்? நம்முடைய திருச்சபையில் யார் விதவைகள்? நம்முடைய திருச்சபையில் யாரும் அனாதைகள்? அவர்களுக்கு கொடுத்து திருச்சபையை அழகு பார்க்கணுங்க. அதை இறைவன் கோடி கோடியாக விரும்புகின்றார். அதுதான் அழகு, அதுதான் பரிசுத்தம், அதுதான் நீதி, அதுதான் சத்தியம், அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. நம்ம எல்லாவற்றையும் தள்ளிட்டு நம்ம இஷ்டம் மனம் போல ஒவ்வொன்றையும் செஞ்சுட்டு இருந்தா இறைவன் ஏற்றுக்கொள்வாரா? வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களிலே, மக்கதோனியா சபை மக்கள் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தார்கள். என்ன அற்புதமான ஒரு காரியங்கள் பாருங்க. வறுமையிலும் தரித்திரத்திலும்
வாழ்ந்த அந்த ஜனங்கள் மனப்பூர்வமாய் இறைவனுக்கு அள்ளி கொடுத்தார்கள், மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள். தன் திராணிக்கு மிஞ்சியும் அவர்கள் கொடுத்தார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் அல்லவா அது? பிரியமான திருச்சபை மக்களே, நீங்க கொடுத்துதான் கடவுள் பணக்காரர் ஆகணும்னு அவசியமே கிடையாது. வேதம் சொல்லுது, இருந்தவரும் இருக்கின்றவரும் வரப்போகின்றவருமாக நம்முடைய கடவுள் தாமே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அவர் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், அவர் அண்ட சராசரங்களை படைத்திருக்கின்ற தேவன், முழு உலகத்தையும் சர்வலோகாதிபதி. நீங்க கொடுத்துதாம பணக்காரன் அவசியம் அவருக்கு இல்லை. உங்களுக்கு வேணா நீ கேட்டு வாங்கிக்கோங்க. பிரியமானவர்களே, திருச்சபை மக்களே, வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதப்படி. ஆனால் இந்த உலகம் என்ன செஞ்சது? உலகம் எனக்கு என்ன கொடுத்தது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனமுடைந்து சொல்றார், நரிகளுக்கு குழிகள் உண்டு, பறவைகளுக்கு கூடு உண்டு, மனிதகுமாரனுக்கு தலைசாக்கி இடமில்லை என்று சொல்லி அந்த கல்வாரியிலே கொல்கதாவிலே உங்களுக்காக எனக்காக தன் வாழ்க்கை இன்னுயிரை கொடுத்தாரே, அதுதான் சிறந்த அறுப்பின் பண்டிகை. அதுதானே சிறந்தது வாழ்க்கையில். வேதம் அதைத்தான் அழகாய் சொல்லுகிறது. எதை நான் கொடுக்கணும்? கடைசியாக பாஸ்டர் நீங்க என்ன சொல்ல வரீங்க? கடைசியாக என்ன சொல்ல வரீங்க? எபேசியர் 5வது அதிகாரம் 2வது திருவசனத்தை வாசித்து நாம் நிறைவு செய்வோம். வாசிங்க, சத்தமா வாசிங்க. எபேசியர் 5:2. என்ன பாஸ்டர் இந்த அறுவடைக்கு நான் கொடுக்கணும் சொல்லுங்க. கிறிஸ்து நமக்காக தம்மைத்தாமே தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தது போல நம்மையும் நமது உடைமைகளையும் ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுப்போமா? இதுதான் ஹார்வெஸ்ட், இதுதான் அறுவடை, இதுதான் அறுவடை. பிரியமான திருச்சபை மக்கள், என்றால் யோவான் 3:16 தன் ஜீவனையே கொடுத்து உங்களை மனை மீட்டுக் கொண்டார். தன்னுடைய ஜீவனை, உயிரை கொடுத்து உங்களை மனை மீட்டுக் கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட கடவுள் நான் என்னத்தை நான் கொடுக்கணும் சாமி என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கை, இருதயத்தை, நம் குடும்பத்தை, நம் பிள்ளைகளை, சந்ததிகளை இறைவனுக்கு மனப்பூர்வமாய் பரிசுத்தமாய் கொடுக்கலாமா? அதுதான் இறைவன் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம். ஆண்டவர் தாம் இந்த வார்த்தைகளை நம் அனைவருக்கும் ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென். ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தின் ஒரு பாடலை பாடி நான் கடந்து செல்கிறேன். நாமம், அந்த பாட்டு தெரிஞ்சா நீங்கள் என்னோடு கூட நீங்கள் பாடலாம். நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல என் இன்பம் பெருகுதையா. நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. மாணிக்க தேரோடு காணிக்கை வந்தாலும் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? மாணிக்க தேரோடு காணிக்கை வந்தாலும் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? ஏசையா, நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. தேன் என்பேன் பால் என்பேன் தெவிட்டாத தேன் என்பேன் நாமம் என்னவென்பேன். தேன் என்பேன் பால் என்பேன் தெவிட்டாத சுவை என்பேன் நாமம் என்ன என்பேன். மற என்பேன் நிறை என்பேன் நீங்காத நினைவென்பேன் நாமம் என்ன வென்பேன். நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. அன்பின் ஆண்டவரே,
இந்த காலை வேளையில் கூட நீர் எல்லாம் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க சாமி. இதில் என்ன ஆண்டவரை நாங்கள் தொட்டு பார்ப்பதற்கு கூட எங்களுக்கு உங்களுடைய அனுமதி எங்களுக்கு வேணும் சாமி என்று சொல்லி நாங்கள் உங்களுடைய கருத்தில் வருகிறோம். இந்த கொள்ளை நோயான இந்த காலத்தில் எங்களை சுகத்தோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரேப்பா. பணக்காரர்கள் ஏழைகள் திக்கெட்டு பார்க்காதபடிக்கு இந்த கோவிட்-19 என்று எங்களை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கிற பொழுது எங்களை உங்களுடைய சேட்டைகளில் மறைவிலே எங்களை அற்புதமாக எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறீரப்பா. ஆண்டவரே, மாணிக்க தேரில் காணிக்கை கொண்டு வந்தாலும் உங்களுடைய அன்புக்கும் உங்களுடைய நீ கொடுத்த ஜீவனுக்கும் ஈடாகமாப்பா என்று நாங்கள் பார்க்கிறோம் சாமி. எங்களை ஒருவரையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க சாமி. வருகின்ற 15ஆம் தேதி அப்பா உங்களுடைய சன்னிதானத்தில் நுழைகின்ற பொழுது பரிசுத்தத்தோடு நடுக்கத்தோடு உங்களுடைய சன்னிதானத்தில் படைக்க முடியாது எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் குடும்பத்தையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் பேர குழந்தைகளையும் சந்ததிகளையும் நாங்கள் இடத்துல படைக்க முடியாது நாங்கள் வருகிறோம் சாமி. ஆயத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க, ஆசீர்வதியுங்க. எங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் நடத்துங்க. இறைமகன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். கடந்த வாரம் ஞாயிறு உண்டியல் ஆராதனை 5791 ரூபாய், திருவிருந்து காணிக்கை 4650 ரூபாய், தோத்திர காணிக்கை 2000, இரண்டாம் ஆராதனை உண்டியல் 8880, திருவிருந்து காணிக்கை 9495, திருமுழுக்கு காணிக்கை 2000, தோத்திர காணிக்கை 4300, மெழுகுவர்த்தி காணிக்கை 500, வெள்ளி மாலை ஆராதனை காணிக்கை 2630 ரூபாய். ஆக மொத்தம் 40,246 ரூபாய். கொடுத்த கரங்களையும் உள்ளங்களையும் நமது கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. எதிர்வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் அறுவடை நன்றி படையல் ஒரே ஆராதனையாக நடைபெறும். அன்றைய நாளிலே சபை மக்களுடைய தேவைகளுக்காக தரைத்தளத்திலும் சிசிடிவி கேமராவுடன் பார்ப்பதற்கு ஒழுங்கு செய்யப்படும். திருவிருந்து ஆராதனையும் அந்த நாளிலே உண்டு. நமது பேராயர் அவர்கள் சிறப்பு அருளுரை ஆற்றுவார்கள். நமது பேராயர் அம்மா முதல் ஏலத்தை துவக்கி வைப்பார்கள். சபையார் ஆவரும் உற்சாகமாக கலந்து கொண்டு குடும்பத்தின் சார்பாக நம்ம கேட்ட சத்தியத்தின்படி யாரும் வெறும் கையோடு வராமல் நீங்கள் நிரம்பி வழிகின்ற ஆசீர்வாதங்களோடு கூட உங்களுடைய பொருட்களை தேவனுடைய சன்னிதானத்தில் பயத்தோடு படைக்கும்படியாக பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மட்டுமல்ல, போகின்ற பொழுது ஏதாவது ஒரு பொருளை வீட்டுக்கு எடுத்து செல்லுங்க. அது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, ஒரு பென்சில் எடுத்துகிட்டு போனாலும் அது கர்த்தருடைய உடன்படிக்கையாக இருக்குதுன்னு நினைப்பேன். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டின்னு தான் சொல்லணும். வெறுங்கையோடு போகாதீங்க. வெறுங்கையோடு வரவும் வேண்டாம், வெறுங்கையோடு போகவும் வேண்டாம். ஒரு பொம்மையாக எடுத்துகிட்டு போங்க. வீட்டில் இது கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து எடுத்துகிட்டு போகிற ஒரு பொருளை ஐயான்னு சொல்லி கொடுங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா போகும்போது யாராவது கொடுத்துடாது போயிருங்க. அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். வெறுமனே வரவும் கூடாது, வெறுமனே நீங்கள் போகவும் கூடாது என்று சொல்லி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அன்று காலை சிற்றுண்டி ரூபாய் 25க்கும் மதியம் பிரியாணி பட்டினி ரூபாய் 150க்கும் விற்கப்படும். சபையார் ஆலோசனை குழு உறுப்பினர்களிடமும் மற்றும் சபை குருவிடமிருந்தும் அந்த டோக்கனை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். நமது குருசேகரத்தில் உள்ள அனைத்து கிளைகளும் ஏல பண்டிகை சிறப்பாக நடைபெற ஆயத்தமாய் இருக்கின்றார்கள். அவர்கள் விற்கும் உணவு தின்பண்டங்கள் பெற்று அவர்களை ஊக்கப்படுத்தும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். அறுவடை திருநாளில் படைக்க வேண்டிய ஒரு நாள் வருமான உரையும் அதற்கான நோட்டீஸும் ஆலயத்தில் முகப்பில் வைக்கப்பட்டிருக்கிறது. மறவாமல் சபையார் எடுத்து செல்லும்படியாகவும் அதே வேளையிலே அறுப்பின் தோத்திர பண்டிகை என்று இந்த காணிக்கை வரைகளை தவறாமல் படைக்கும்படியாகவும் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். நம்முடைய திருச்சபையில் ஒருவர் பொருத்தனை செய்த திருமாங்கல்யம் கடந்த வாரத்திலே காணிக்கை பெட்டியிலே போடப்பட்டிருந்தார்கள். அது சுமார் 4 கிராம் எடை கொண்டதாக இருக்கிறது. அப்பொருளை ஏலத்தில் விற்றதிலே அதில் 16,043 ரூபாய் கிடைக்கப்பெற்றிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர்தாமே அந்த எந்த நோக்கத்தோடு அவர்கள் படைத்தார்களோ அந்த நோக்கத்தை என் தேவனாக கர்த்தர் நிறைவு செய்து ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு வாழ கர்த்தர் அவர்களுக்கு துணை செய்வாராக. கடந்த 30/10/2020 அன்று நமது பேராயர் அவர்கள் சபை விதி 128/12 படியும் மற்றும் அதைத் தொடர்ந்து 194 என்ற சட்ட விதிப்படியும் சர்ச் கவுன்சில் பொறுப்புகளை தன் வசம் எடுத்துள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை குறித்தான விவரங்கள் தகவல் பலையிலே ஒட்டப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். வருகின்ற செவ்வாய்க்கிழமை 10/11/2020 காலை 8 மணி முதல் சினோடு கண்டினியூஷன் கமிட்டி கூட்டம் நடைபெறும். அதைத் தொடர்ந்து மாலை 4:30 மணிக்கு நமது பேராலயத்தில் கமிஷனிங் மற்றும் ஆர்டினேஷன் சர்வீஸ் நடைபெறும்.
சபை மக்களும் இதில் கலந்து கொள்ளும்படி அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள். வெள்ளி மாலை ஆராதனை 13/11/2020 அன்று நடைபெறாது. அறுவடை பண்டிகை ஆயத்த பணிக்கு நம்முடைய கிளைகள் இருப்பதாலே அன்று மாலை நடைபெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்கள் ஐக்கிய சங்கத்தினுடைய அறிவிப்பு: ஞாயிறு இன்று ஆராதனை முடிந்த பின் பெண்கள் ஐக்கிய சங்க உறுப்பினர்கள் சிற்றுண்டு விற்பனை, இடியாப்பம், வெஜிடபிள் குருமா, முட்டை, வடை விற்பனை செய்கிறார்கள். அனைவரும் சிற்றுண்டி வடை வாங்கி ஒத்துழைப்பு கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். மற்றும் திருமண அறிவிப்பு: கர்த்தருடைய பேரருளால் நம்முடைய திருச்சபையை சேர்ந்த திரு டி தங்கராஜ், திருமதி பாலின் ரேபேக்கால், இவளுடைய மகன் டி ஸ்டீஃபன் அருண்குமாரும், சிஎஸ்ஐ ஃபோர்ட் திருச்சி திருச்சபையைச் சேர்ந்த திரு பி சுரேஷ்குமார் ஜெயசீலன், இவளுடைய மகள் எஸ் டோனி ரிஷிகா மேரியும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறார்கள். இந்த செய்தி இன்று 8/11/2020 இரண்டாம் முறையாக அறிவிக்கப்படுகிறது. இவளுடைய திருமணத்திற்கு நியாயமான தடை இருக்குமானால் அதை அறிந்தவர்கள் திருமணத்திற்கு முன்னதாகவே எழுத்து மூலம் குருவானவருக்கு தெரிவிக்க வேண்டும். தெரிவிக்காதவர்கள் பிறகு பேசாதிருக்க வேண்டும். கடவுள் தாமே அவர்களுக்கு தம்முடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து அவர்கள் தங்கள் இல்லற வாழ்க்கையை கிறிஸ்தவ முறைப்படி தொங்கவும் விசுவாசமுள்ள மக்களாய் வாழவும் கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமீன். ஆண்டவர் தாமே இந்த அறிவிப்புகள் அனைத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. பராபரன் சொல்ல முடியாத நல்லீவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியாரின் அருளும் ஒத்தாசை நன்மைகள் நம்முடைய இல்லற வாழ்க்கையோடு காண இருக்கின்ற அறுவடை பண்டிகையினுடைய நிகழ்வுகளோடும் ஆராதனையோடும் இருந்து ஆண்டவர் என்றென்றும் நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமீன். பாவங்களை செய்தவர்களாக இருப்பதனாலே உம்மிடத்திலிருந்து எந்த வகையான நன்மையும் நகர நாங்கள் தகுதியற்றவர்களாக இருக்கின்றோம். என்றாலும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் தேவரீர் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு செவிசாய்த்திரள உம்மை வேண்டிக் கொள்கின்றோம். பஞ்சம், யுத்தம், கொள்ளை நோய், புயல் காற்று, பெருவெள்ளம், இடினால் உண்டாகும் சேதம், எதிர்பாராத வகையிலே நேரிடுகின்ற மரணம், நரக தண்டனை முதலிய கேடுகளை நின்று எங்களை விலக்கி காத்திரணும். நிலம் தரும் விளைவை செழிக்க செய்து எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் எங்களுக்கு கொடுத்து உம்முடைய ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்பியறள வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுடைய மரண வேளையிலே மனக்கலக்கம் இல்லாமல் எங்கள் ஆவியை பிதாவாகிய உம்முடைய கரங்களிலே ஒப்புவித்து மோட்ச ராஜ்யத்தை அடையும்படி அருள் புரிந்திரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் உம்மை வேண்டிக் கொள்கின்றோம் சுவாமி. ஆமேன். நாம் அனைவரும் இணைந்து ஆண்டவர் இயேசு கற்பித்த ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றொன்று வேண்டிய எங்கள் ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடன்காரருக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னித்தருளும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவர்களே. ஆமேன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்கச் செய்து உன்னிடம் கிருபையுள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருளுவாராக. ஆமென். கர்த்தரின் திருப்பெயருக்கு மகிமை உண்டாக. 109ஆம் ஞானப்பாட்டின் 5ஆம் கவியை பாடுவோம். ஞானப்பாட்டு எண் 109, 5ஆம் கவி.
என் ஜீவனுள்ள மட்டுக்கும் தெய்வ அன்பை நான் உணரும்படிக்கு என்னை நன்மையும் கடாட்சமும் தொடரும். கர்த்தாவின் வீட்டில் இங்கேயும் பிற்பாடு அங்கேயும் என்றைக்கும் நிலைத்து கொண்டிருப்பேன். நம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்தரி, என் முழு உள்ளமே அவரது பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். பராபரனுக்கு ஸ்தோத்திரம். கடவுள் அனைவரையும் ஆசீர்வதிப்பதாக.